அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நேர்காணலுக்கு தயாராகுபவர்களுக்காக தொடர்ந்து நம்ம காணொலிகள் கொடுத்துட்டு இருக்கோங்க. அந்த வகையில இந்த காணொலி பதிவு இப்போ ஒரு தீயணைப்பு தொடர்பான ஏதேனும் சில கேள்விகள் உங்களை கேட்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பதிலளிப்பதற்காக இந்த காணொலி பதிவு. கடந்த முறை நம்ம கேட்டிருந்தோம், ஒரு 1000 சதுர அடிக்கு குறைவாக உள்ள ஒரு அரசு கட்டிடத்துல தீப்பிடிக்கும் பொழுது எத்தனை வாளிகள் அங்க இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு 4 அப்படின்றது ஒரு சரியான பதில். அதே மாதிரி இந்த காணொலி பதிவின் மூலமா நீங்க ஒரு சில வினாக்களுக்கான விடை தெரிஞ்சுக்க போறீங்க. என்ன அப்படின்னா, முதல் கேள்வியா அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்புள்ளது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நீதிமன்றத்துல உங்களுக்கு காவலரோ இரவு காவலரோ பணியாளரா உங்களை அப்பாயின் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு காவலருக்கு அரசு வழங்கக்கூடிய 2 முக்கியமான காவல் பொருட்கள் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா, கட்டாயமா அந்த 2 பொருள் என்னன்னு உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அந்த 2 பொருள் என்னன்றதை நான் ஃபைனலா சொல்றேன். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்ப அந்த தீயணைப்பு வாளிகள் அங்க வச்சிருப்பாங்க. அந்த தீயணைப்பு வாளிகள் எந்த உலோகத்தால செய்யப்பட்டது அப்படின்னு கேட்கறாங்கன்னா அதுக்கு பதில் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த தீயணைப்புக்கு மக்கள் வெளியேறுவதற்கு ஒரு கதவு மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணணும், ஒரு கதவை மட்டும் திறந்து விட்டுட்டு மற்ற கதவுகள் ஜன்னல்களை திறந்தே வச்சிருக்கலாமாப்பா தீ பிடித்த ஒரு கட்டிடத்துக்குள்ள அப்படின்னு கேட்டா, நம்ம யோசிச்சு பார்த்துட்டு நம்ம கதவு திறந்திருந்தானே மக்கள் தப்பிக்க முடியும்னு நினைப்போம். பட் ஆன்சர் வந்து அப்படி இருக்காது. என்னன்னா, நம்ம மக்கள் தப்பிக்கிறதுக்காக ஒரே ஒரு கதவு திறந்து வச்சிருக்க மாதிரியும், மற்ற கதவு ஜன்னல்களை முடிந்தவரை போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வர மாதிரி தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மற்ற கதவு ஜன்னல்கள் வழியாக காத்து வந்து ஒரு ஃப்ளோவா அடிக்கும் வெளியில இருந்து. ஸோ வெளியில இருந்து காத்து அடிக்கும் போது உள்ளுக்குள்ள கட்டிடத்துல தீ பிடிச்சிருக்குன்னா காற்று தீயை வந்து இன்னும் பரவ வைக்கும். ஸோ அதனால அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயத்த இந்த ஒரு காணொலி பதிவு மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திற்கான ஆன்லைன் வகுப்புகளும் நம்ம நடத்தி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகுப்புகள் வேணுங்கிறவங்களும் கீழே ஒரு தொடர்பு எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளுங்க. ஸோ இப்போ முதல்ல இருந்து பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய தீயணைப்பு தொடர்பான வினாப்பகுதி 2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவாகவே கட்டிடங்களுக்கு 2 வகையான தீப்பிடித்தல் தன்மை இருக்கும். ஒன்று சாதாரண கட்டிடங்கள்ல நடக்கக்கூடிய தீப்பிடித்தல் நிகழ்வு, இன்னொன்று எண்ணெய், ரசாயனம், மின்சாரம் இதால் எளிதில் தீப்பிடிக்க இலக்காகக்கூடிய கட்டிடங்கள் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ ஒரு சாதாரண கட்டிடமா இருந்ததுன்னா அங்க ஒரு 1000 சதுர அடிக்கு குறைவாக உள்ள கட்டிடத்துல 4 தீவாளிகள் இருக்கணும். அதுல 2ல மணல் இருக்கணும், 2ல நீர் இருக்கணும். ஒரு 5000 சதுர அடிக்கு குறைவாக உள்ள ஒரு அரசு கட்டிடமாக இருந்தா அங்க 6 தீவாளிகள் இருக்கணும், 2 காலன் கரியமில வாயுல இருக்கணும். அந்த கரியமில வாயு சோடா ஆசிட் இருக்கும் அதுக்குள்ள. ஸோ ஏன் இந்த காலன்ஸ் கரியமில வாயு வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்ப எண்ணெயை வந்து நீங்க அணைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா தண்ணி வைக்க முடியாது அங்க. இப்ப இந்த 4 வாளிகளுமே மணல் தான் இருக்கணும். ஓகேங்களா? 4ல 2ல மணல் இருக்கணும், 2ல நீர் இருக்கணும். இங்க வந்து கரியமில வாயு இருக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, எளிதில் தீக்கு இலக்காகக்கூடிய கட்டிடங்களாக இருந்தா அப்படின்னா, இந்த எண்ணெய் மாதிரியான ரசாயன பொருள் இருந்ததுன்னா அங்க வந்து எங்கேயுமே தண்ணி வச்சிருக்க மாட்டாங்க, பாத்துக்குங்க. ஏன்னா அங்க 12 வாளிகள் இருக்கு. 12 வாளிகள்லையுமே ஏன் மணல் வச்சிருக்கிறோம் தண்ணி வைக்கலன்னு கேள்வி எழுப்புனாங்கன்னா, எண்ணெய், ரசாயன, மின்சாரம் இந்த மாதிரியான தீ பிடித்தல் நிகழ்வுல போய் தண்ணியை ஊத்தி அணைக்க முடியாதுங்கய்யா அப்படின்னு நம்ம பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் 2 காலன் நுரை வகையில ரசாயன வாயுவை வச்சிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தீயணைப்பு வாளிகள் எதால செய்யப்பட்டதுன்னு கேட்டோம். ஸோ அது வந்து துத்தநாகத்தால செஞ்சிருப்பாங்க. ஏன் அப்படி துத்தநாகத்தால செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு வேலை அப்படின்னா, நீங்க அப்போ என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இரும்பால இல்லை வந்து எவர் சில்வரால இல்லை தகரத்தால இந்த மாதிரியான பொருளால வாளிகள் செய்யப்பட்டிருந்ததுன்னா, தீப்பிடித்தல் நிகழ்வு நடக்கும் பொழுது அந்த வாளிகள்ல சூடு ஏறிடும். ஸோ அந்த வாளிகளை பிடிச்சி நம்மளால ஊற்றவும் முடியாது. ஆனா துத்தநாகங்கிறது ஹீட் அப்சர்வ் பண்ணிடும். அப்போ வந்து உங்களுக்கு கையில வந்து அவ்வளவு சீக்கிரம் சுடாது. ஸோ அதனால அது ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ அதுக்காக அதை வச்சிருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல தெரியணும். ஸோ அடுத்தது, ஒரு அரசு ஊழியருக்கு கடைநிலை ஊழியரா இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதத்திற்கு ஒரு முறையாவது அந்த தீயணைப்பு தொடர்பான கருவிகளை எப்படி இயக்கணுங்கிற ஒரு பயிற்சியையும் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்ததா, இந்த தீ பிடித்தல் நிகழ்வு நடந்த பொழுது என்னென்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்னப்பா செய்வீங்க? இப்போ இன்னொரு கொஸ்டினே வச்சுக்கோங்க. ஒரு நேர்காணலுக்கு போறீங்க, அப்போ தீ பிடிக்குதுப்பா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண முடியும்? ஏதோ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றோமா அப்படின்னா அப்படி இல்லை. நாங்கள் வந்து அதோடைய மெயின், அந்த பில்டிங்கோட மெயின் சுவிட்ச் எங்கே இருக்கோ அதை போயிட்டு நான் ஆஃப் பண்ணுவேன் சார் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா கரண்ட் சப்ளையால மற்ற பில்டிங்ஸுக்கு பரவாது. இல்லைன்னா கரண்ட் சப்ளைல தீ பிடிச்சதுன்னா எல்லா இடத்துலையும் பொறி தட்டி நிறைய ஃபயர் பரவ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி எண்ணெயால பரவுச்சு அப்படின்னா அதுல தண்ணியை ஊற்றி அணைக்கலாமான்னு கேள்வி வருதுன்னா
அணைக்கவே கூடாது. ஏன்னா தண்ணி வந்து மறுபடியும் தீயை இன்னும் பெரிதுபடுத்தும். அதனால அதுல மணல் கொட்டலாம், அப்படி இல்லைன்னா இந்த ஃபோம் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் அப்படின்னா நுரை வகையிலான தீயணைப்பான பயன்படுத்தலாம். அடுத்தது, இந்த காவலர் பணிக்கோ, இரவு காவலர், அலுவலக உதவியாளர், வீட்டு பணியாளர் பணிக்கு போறோம் அப்படின்னம்னா நமக்கு தீயணைப்பு பயிற்சியை குறைந்தது மாதத்துல ஒரு முறையாவது அவங்க கொடுக்க முன் வருவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த காவல் பணி, காவலர் அல்லது இரவு காவலர்ல இருக்கிறோம் அப்படின்னா அந்த பணியில மட்டும் எஸ்பெஷலா 2 டூல்ஸ் கொடுப்பாங்க அந்த பணியில இருக்கிறவங்களுக்கு. அது என்ன டூல்னு ஆரம்பத்துல கேள்வியா கேட்டோம். அந்த டூல் தான் வந்து பாத்தீங்கன்னா, ஒன்னு விசில், இன்னொன்னு 5 அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு மூங்கில் பிரம்பு ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ இதை சொல்லிடணும். அடுத்தது, ஒரு தீப்பிடித்த பில்டிங்ல இருந்து மக்கள் வந்து வேகமா வெளியேறுவதற்காக படிக்கட்டுகள் அல்லது நடைபாதைகள்ல கூட்டமா சேர்ந்துடாம நம்ம வந்து அதை ஒழுங்குபடுத்தி வெளியே டக்குன்னு அனுப்ப பார்க்கணும். ஏன்னா கூட்டம் சேர்ந்துட்டாங்கன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சு விழுந்து மறுபடியும் அவங்களுக்கு ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை இல்லாம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எல்லா கதவையுமே ஒரு ஒரு பக்கம் வெளியேறுவதற்கான கதவை மட்டும் திறந்து வச்சுட்டு மற்ற கதவுகளை டக்கு டக்குன்னு மூடிடணும். ஏன்னா தீப்பிடித்தல் என்பது அந்த காத்தால எல்லா பக்கத்துல இருந்தும் காத்து வரும் பொழுது அந்த தீப்பிடித்தல் நிகழ்வு இன்னும் பெருசா நடக்கும். அதனால கதவுகளை நம்ம மூடி வச்சிடுறது நல்லது. வெளியேறுவதற்கு இருக்க ஒரு கதவை மட்டும் விட்டுட்டு மற்ற கதவு ஜன்னல்களை மூடி வைக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த நேர்காணலில் நீங்கள் சிம்பிளாக எதிர்கொள்ளக்கூடிய கொஷின்ஸாக இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு கொஷின்ஸ் பல்வேறு ஏரியாஸ்லேருந்து கண்டிப்பாக கொஷினாக வரும். ஸோ இது போன்ற அடுத்து ஒரு பயனுள்ள ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.